Hi all, welcome to Scribbles by Sangeeta Shekhar. லாஸ்ட் 1 வீக்காக நான் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன், நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் 1 வீக் என்னென்ன இன்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பயோவில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஃபுட் இன்டேக். இப்போது நான் மார்னிங் எழுந்த உடனே எனக்கு குக் பண்ண வெஜ்ஜீஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண மாட்டேன். மார்னிங் கார்ப்ஸ்க்கு என்ன இருக்கோ வீட்டில் அதை தான் நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு நான் மார்னிங் மோஸ்ட்லி எடுத்துக்கிறது சோயா சங்க்ஸு இல்லைன்னா வந்துட்டு எக்கு. ஏன்னா நானும் ஒர்க்கிங் உமன், அதே மாதிரி எனக்கு ஒரு பாய் பேபி இருக்கான். ஸோ நான் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக என்னோட பிளேட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் குக்கும்பர் தான் இருக்கும். அதை தான் நான் ஃபைபருக்கு வந்து சோர்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்னிங் எந்திரிச்சோடனே குக் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. அதனால இது ரெண்டையுமே நான் ஆல்டர்னேட்டாக மாற்றி எடுத்துப்பேன். நான் முன்னாடிலாம் நிறைய டயட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆனால் சுத்தமாக என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடிஞ்சதில்லை. ஏன்னா ப்ரோட்டீன் இன்டேக் அங்கே வந்து நான் கம்மியாக எடுத்திருக்கேன். அதனால எனக்கு சீக்கிரமாகவே கிரேவிங்ஸ் ஆயிரும். இந்த டைமில் வந்துட்டு நான் ப்ராப்பரான டயட் சார்ட் வாங்கி நான் ப்ராப்பரான ப்ரோட்டீன் இன்டேக், ஃபைபர் அண்ட் கார்ப்ஸ் எடுக்கிறனால எனக்கு சுத்தமாக கிரேவிங்ஸ் இருக்கிறது இல்லை. நான் மார்னிங் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாலுமே எனக்கு அதுவே ஹெவியாக தான் இருக்குது. ஸோ நைட்டு வந்துட்டு நான் லைட்டாக சாப்பிட்டா போதும். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக எடுக்க தான் உங்களோட பாடியில் வந்துட்டு வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு கம்பல்சரி கிடையாது. விமென்க்கு வந்துட்டு 2.2 லிட்டர்ஸ் எடுத்தால் போதும். மென்னுக்கு வந்துட்டு 3 லிட்டர்ஸ் வாட்டர் தான் கம்பல்சரி. பர் டேக்கு 8 கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் வெயிட் செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக நோ தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் டெய்லியும் வெயிட் செக் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்கள் அதை விட்டுட்டு ஃபைபர் இன்டேக்கும் ப்ரோட்டீன் இன்டேக்கும் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட பாடியில் வெயிட் லாஸ் தெரியும். அதை வந்து நீங்கள் மெஷினில் தெரியணும்னு எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இன்ச் லாஸஸில் தெரியும். நீங்கள் என்னோட டயட் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு ப்ராப்பரான பேலன்ஸ்டான ஒரு மீல் எடுத்துக்கிட்டிங்கனாவே அதுவே பெட்டராக தான் இருக்கும். என்னோட வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் ஆகுது உங்களோட ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.